வறண்ட இடம் நீர் பாய்கிற இடமாக மாறும். வறண்ட இடம் நீர் பாய்கிற இடமாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு 3 திறக்கப்பட்ட நீர் ஊற்று, அப்படி ஒரு 3 நீர் ஊற்ற குறித்து உங்களுக்கு அதுல சத்தியங்களை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த முதல் நீர் ஊற்று ஸ்தோத்திரம், நமக்காக நம்முடைய பாவத்தையும் நம்முடைய அக்கிரம அழுக்கையும் நீக்க திறக்கப்பட்ட இயேசுவாகிய ஜீவ ஊற்று. திறக்கப்பட்ட ஜீவ ஊற்று. ஆமென். திறக்கப்பட்ட ஜீவ ஊற்று. 2வது வாழ வைக்கும் ஜீவ ஊற்று. 3வது தாகத்திற்கும் ஜீவ ஊற்று. இந்த 3ஐயும் பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறேன். தேவன் நல்லவர். சரியான நேரத்துல முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. சத்தமுறை அல்லேலூயா சொல்ல பார்க்கிறோம். சரி, சகரியா புஸ்தகம் 13:1 வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 12:3. இந்த 2ஐயும் பார்த்தா தான் இந்த சப்ஜெக்ட் சரியா வரும். சகரியா 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க, பாருங்க, பாவத்தையும் அக்கிரமாகிய அழுக்கு தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இந்த ஊற்று எருசலேமில் உள்ளவங்களுக்கு தான் திறக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலருக்கு கூட சொல்லப்படல. அவங்களை ரட்சிக்கும்படி. ஆமே. ரட்சிப்புனா என்ன? நோயிலிருந்து, வியாதியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து ரட்சிப்பு. ரட்சிப்புனா விடுவிக்கிறது, விடுதலை செய்வதா ரட்சிப்பு. அப்போ அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமா, ஒரு என்னது, பாவத்தையும் அக்கிரமமாகிய அழுக்கையும் மீறுதலையும் ஆமே சுத்தப்படுத்த திறக்கப்பட்ட ஜீவ ஊற்று இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பின் ஊற்று. அதான் 12:3 சொல்கிறது, ரட்சிப்பின் ஊற்று திறக்கப்பட்ட. அப்ப இந்த ரட்சிப்பின் ஊற்று முதலாவது யாருக்கு தான் திறக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, எருசலேமில் உள்ளவர்களுக்கு தான், தாவீதின் குடும்பத்துக்கு தான் சொல்லப்பட்டிருக்குன்னு பாய்க்கிறோம். அப்படிதான் இயேசு வந்தார். நான் இஸ்ரவேலர்களுக்கு தான் வந்தேன்னாரு. அப்புறம் அப்படியே டேன் ஆனான்னு பாய்க்கிறோம். அந்த ஊற்று முதல்ல அங்கதான் ஓபன் ஆச்சு. பிற்பாடு உலகம் முழுவதும் அது பாய ஆரம்பிச்சதுன்னு பாய்க்கிறோம். அப்போ நமக்காக திறக்கப்பட்ட ஊற்று நம்முடைய பாவ அழுக்கு, அக்கிரம அழுக்கு எல்லாம் கழுவி சுத்தப்படுத்துகிற ரட்சிப்பின் ஊற்று. ஊற்றுனால என்னது? தண்ணீர், ஜீவ தண்ணீர். அப்போ இந்த ரட்சிப்பின் ஊற்று, அப்போ பாருங்க, இந்த ரட்சிப்பின் ஊற்று என்பது பரிசுத்த ஆவியை காட்டும். அப்போ பாவத்தையும் அக்கிரம அழுக்கையும் நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்து ரத்தம். அப்போ அதனாலதான் அவர் சொல்லுவாரு, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் ரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாய் மாற்றப்பட்டீர்கள். இதத்தான் பரிசுத்த ஆவி செய்கிறான்னு பாய்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசு கிறிஸ்து நாமம், இந்த பரிசுத்த ஆவி என்ன செய்யற? அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய அக்கரமாகிய அழுக்கை, ஆவி ஆத்மா சரீரத்துல அழுக்கை என்ன செய்கிறதுனா கழுவி சுத்தப்படுத்துகிறது. என்ன படுத்துகிறது? கழுவி சுத்தப்படுத்துகிற ரட்சிப்பின் ஊற்று. ஆமென். அல்லேலூயா. நம்மளை கழுவி சுத்தப்படுத்துகிற ரட்சிப்பின் ஊற்று என்று பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பின் ஊற்று என்பது எதை காண்பிக்கும் அப்படின்னா, அது ஞானஸ்தானத்தை காட்டும். எதை காட்டும்? ஞானஸ்தானத்தை காட்டும். உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், உங்களுக்கு ஞானஸ்தானம் என்னன்னு தெரியுதா இல்லையான்னு. சோத்திரம். ஞானஸ்தானத்தை குறித்து என்ன ஆண்டவர் பேச சொன்னானா, ஆண்டவரே இந்த ஞானஸ்தானத்தை குறித்து எனக்கு தெரியாமே இருப்பாங்க தனங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி கேட்கிறேன், நீங்க அது பண்ணுங்க. இப்ப பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 36வது அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 36வது அதிகாரத்துல 25வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்கள் மேல் சுத்தமான இந்த சுத்தமான தண்ணியை தெளிச்ச அந்த இடம் என்னதாகும்?
சுத்தமாகும். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். உங்களை நீங்கள் சுத்தமாவீர்கள். அப்போ இந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து வருகிற இந்த சுத்த ஜலம் ஜலத்தினாலும் ஆமென், ஜலத்தினாலும் அப்படிதானே. யோவான் ஸ்நானன் எதனால ஞானஸ்நானம் கொடுத்தான்? ஜலத்தினால். ஜலத்தினால என்னத்தை கொடுத்தான்? ஞானஸ்தானத்தை கொடுத்தான். பாவம் மன்னிப்புக்கென்று ஜலத்தினால தண்ணினால என்னத்தை கொடுத்தான்? ஞானஸ்தானத்தை கொடுத்தான்னு பாய்க்கிறோம். நீங்க யாத்திராகமம் புஸ்தகம் 40:12, லேவியராகமம் 16வது அதிகாரத்துல 4, 23, 24 இந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள ஆரோன் செல்வதற்கு முன்பாகவும் பின்பாகவும் அவன் தன் தன் கை கால்களை என்ன செய்யணும்? எதை வச்சு கழுவான்? ஆமா, அத கழுவாம போனானா கர்த்தர் கொன்னுடுவார். உள்ள போகக்கூடாது, உள்ள போகக்கூடாதுன்னு பாய்க்கும். நீங்க யாத்திராகமம் 40:12, லேவியராகமம் 16வது அதிகாரத்துல 4வது வசனம், 23, 24 இந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த தண்ணினால கழுவப்படாமல் இந்த ஞானஸ்தானமாகிய ஊற்று தண்ணி ஆகிய ரட்சிப்பின் ஊற்று தண்ணியில அவர் கழுவாம உள்ள போனார்னா அவர் பிணமாதான் வெளியே வருவான்னு பார்க்கிறோம். அதனால அவர் போகும் எல்லாம் வேலை போன பிற்பாடு வந்த பிற்பாடு இந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் கையை காலெல்லாம் கழுவுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கை காலெல்லாம் என்னச்சுவாரு? கழுவுவாருன்னு பாய்க்கும். இது அதான் சொல்ற, அந்த ஞானஸ்தானத்தை காட்டுன்னு பாய்க்கும். இது ஆண்டவர் கொடுத்து வச்சான்னு பாய்க்கும். நீங்க அப்போஸ்தலர் 22:16 பாருங்க. பவுலை குறிச்சு ஆவியானவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 22:16 வாசிங்க. இப்பொழுது நீ இப்பொழுது நீ தாமதிக்கிறது 16 வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று என்ன பெற்று? ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். எதை பெற்று? அப்ப ஞானஸ்நானத்தின் மூலம் அக்கிரமாகிய அழுக்கு கழுவப்படுகிறது. என்ன அழுக்கு கழுவப்படுகிறது? அக்கிரமாகிய மீறுதலாகிய ஞானஸ்தானத்தின் மூலம் கழுவப்படுது. அதனாலதான் அவன் சொல்றான், ஆமா உங்களுக்கு நான் ஜலத்தினால பாவ மன்னிப்புக்கென்று என்னத்தை கொடுத்தேன்? ஆமா, எனக்கு பின்னால வருவாரு, அவர் அக்கினினால உங்களுக்கு என்ன செய்வாரு? ஞானஸ்தானம் கொடுப்பாரு என்று சொல்லுவாரு என்று பாய்க்கிறோம். புரியுதுங்களா? இந்த ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். இது ரட்சிப்பின் ஊற்று. இது ஞானஸ்தானத்தை காட்டுன்னு பாய்க்கிறோம். நீங்க எபேசியர் 5வது அதிகாரத்துல 26வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிற தண்ணீர் முழுக்கினால் நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும். ஆமா, அப்ப பாருங்க பவுல் அதை சொல்றாரு பாருங்க. அப்போ ஞானஸ்தானம் என்பது ஜலம் தண்ணீர்ல மூழ்கி கழுவப்படுதல் பாய்க்கிறோம். என்ன செய்யுது? கழுவப்படுதல் பாய்க்கிறோம். இப்ப நீங்க நல்லா கவனிங்க. யோவான் ஸ்நானன் சொன்னாரு, நான் ஜலத்தினால மட்டும்தான் ஞானஸ்நானம் கொடுப்பேன்னாரு. ஆனா இயேசு சொல்லும்போது சொன்னாரு, யோவான் 3:5 சொல்றாரு, நீங்கள் ஜலத்தினாலும் நீங்கள் ஆவியினாலும் எங்க போக மாட்டீங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்கு. ஆமா, நீங்க போக மாட்டீங்கன்னு சொன்னாரு பாய்க்கிறார். அவர் சேர்த்துட்டார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நமக்கு பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கொடுக்கிறான்னு பாய்க்கிறோம். புரியுதுங்களா? அப்போ முதல்ல அவன் கொடுத்தது பாவ மன்னிப்புக்கென்று, கர்த்தரின் பாவத்தை மன்னித்தார் அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்தான் யோவான் ஸ்நானகன். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னாரு, நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் என்ன செய்யணும்? பிறந்தா நீ பரலோகம் போவா, இல்லைன்னா உனக்கு என்னது இல்ல? பரலோகம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறாரு பாய்க்கிறோம். ஆகவே ரட்சிப்பின் ஊற்று, ஆமென், நமக்காக திறக்கப்பட்ட ரட்சிப்பின் ஊற்று. இந்த ரட்சிப்பின் ஊற்று தான்
நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இருக்கிற பாவ அழுக்கை, அக்கிரம அழுக்கை அது நீக்கி இந்த இரட்சிப்பின் ஊற்று தண்ணீர் நம்மை கழுவி சுத்தப்படுத்தும். இது ஞானஸ்தானத்தை காட்டும். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானங்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இந்த சத்தியத்தை கேட்டாவது கீழ்ப்படி எடுத்துருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரன்னு பாய்க்கிறோம். நீங்க ரோமர் 6வது அதிகாரத்துல 4வது வசனமும் கொலோசியர் 2வது அதிகாரத்துல 12வது வசனத்தையும் நீங்க படிச்சா என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க பார்க்கலாம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே. அப்போ ஞானஸ்தானம் என்பது எதை காட்டுது? மரணத்தை காட்டுது. அப்படித்தானே அதுல சொல்லப்பட்டிருக்கிறது? மரணத்தை காட்டுது. இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்தார். எதுக்காக இயேசு மரித்தார்? என் பாவத்துக்காக இயேசு மரித்தார். அப்ப ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை அது காட்டுகிற, மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ ஞானஸ்தானத்துல எது அடக்கம் பண்ணப்படுது? நம்ம உள்ள இருக்கிற பாவம், அசுத்தம், அருவருப்பு, திமிரு, என்னது எல்லாம் மீறுதல் எல்லாம் கிறிஸ்துவோட கூட எதில் அடக்கம் பண்ணப்படுகிறது? ஞானஸ்தானத்தின் மூலம். ஆமென். மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அங்கே அடக்கம் பண்ணப்படுகிறது. நம்ம பாவங்கள் அடக்கம் பண்ணப்படுகிற இடம் எது? ஞானஸ்தானம். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவம், நம்முடைய பாவத்துக்காக தான் இயேசு மரித்தார். இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் பாவம் செஞ்சு எடுக்கல, அந்த நீதியை நமக்கு தரும்படி அவர் ஞானஸ்தானம் எடுத்தார்னு பார்க்கிறோம். நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம், முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். அப்போ பாவம் செஞ்ச நான், என்கிட்ட பாவ அழுக்கு, அக்கிரம அழுக்கு, மீறுதல் அழுக்கு, நிறைய அசுத்த அழுக்கெல்லாம் என்கிட்ட இருக்கு. அதை எல்லாம் அந்த இரட்சிப்பின் ஊற்றாக்கிய, ஜீவ ஊற்றாக்கிய தண்ணீரினால, ஞானஸ்தானத்தினால என் பாவம் அங்கே அடக்கம் பண்ணப்படுகிறது. ஆமென். பாவம் என்ன செய்யப்படுகிறது? அடக்கம் பண்ணப்படுகிறது. இததான் கலாத்தியர் 2:20 சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் வாசிக்க பார்க்கலாம். கலாத்தியர் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆமா நான் கிறிஸ்துவுக்குள்ள எதுல அறையப்பட்டுட்டேன் சொல்லுங்க? சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். அதாவது 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா பழையவைகள் எல்லாம் புதிதாய். இப்போ நாங்க கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுக்குள் உலகம் சிலுவையில் அறையப்பட்டது, பாவம் அறையப்பட்டது, அக்கிரமம் அறையப்பட்டது. புரியுதுங்களா? அறையப்பட்டது. தோத்திரம். அதாவது இது எதை காட்டும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து ஞானஸ்நானம் பெற்றவர்களின் பாவம் சிலுவை மரணத்தோடு முடிந்து விட்டது. பாவத்தை கொன்ற இடம் எந்த இடம்? சிலுவை. அதைத்தான சிலுவை. அப்போ கிறிஸ்து எங்க சிலுவையில் அறையப்பட்டாரு? எங்க அறையப்பட்டாரு? கிறிஸ்து எங்க அறையப்பட்டாரு? சிலுவையில. வாயை திறந்து சொல்ல முடியல. சிலுவையில அறையப்பட்டாரு. ஏன் சிலுவையில அறையப்பட்டாரு? பாவத்துக்காக தானே சிலுவையில மரித்தார். இயேசு சிலுவையில மரித்தது எதற்கு? அவர் செய்த பாவத்துக்கா? நம்ம செய்த பாவத்துக்காக எங்க அறையப்பட்டு மரித்தார்? அப்போ அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போ அதான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறதுனா, இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து அந்த கர்த்தர் நாமக்கு என் பாவம் மன்னிக்கப்பட்டது.
ஞானஸ்தானம் பெற்ற நம்பிக்கை வைத்து ஞானஸ்தானம் பெற்றவங்க பாவம் சிலுவை மரணத்தோட முடிந்து விட்டது. அப்படின்னா நீங்க அந்த சத்தியம் தெரிஞ்சாதான் சாத்தா உங்களை குற்றப்படுத்த முடியாது. நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன், ஆனா இனி பாவம் செஞ்சேன்னே செத்தா என்ன செய்யக்கூடாது. எல்லா இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று எடுக்கிற வரைக்கும் என்ன பாவம் செஞ்சாலும் கர்த்தர் மன்னிப்பார். ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு திரும்பவும் மரணத்துக்கு எதனா பாவத்தை செஞ்சேன்னா உனக்கு வேற பழியே கிடையாது. நீ அது முடிஞ்சு போச்சு, அவுட்டுன்னு பாய்ச்ச. அதோட நீ அதான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு பாத்தீங்களா, அதாவது யூதாசை பார்த்து சொல்லுவாரு. அத மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரம் நினைக்கிறேன், 15 10 11 12 13 14 இருக்கும். அதாவது அவர் சொல்லுவாரு, என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்தால் நலமா இருக்குன்னு சொல்லுவார். ஒண்ணு நீ ஞானசானம் எடுத்து கிறிஸ்துக்குள்ள நிக்கணும். ஆமே, திரும்ப திரும்ப போனீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. தோத்துரும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னை காட்டி கொடுக்கிறவன் பிறவாதிருந்தால் நலம், அவனுக்கு ஐயோங்காரு. புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாய்க்கிறோம். அப்போ ஞானஸ்தானம் எடுத்தவங்க தைரியமா சொல்லலாம், என் பாவம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிலுவையில் அறையப்பட்டாச்சு. சிலுவையில் செத்துட்டு, என் பாவம் எங்க செத்துது? சிலுவையில செத்து போச்சுது. செத்தது திரும்ப உயிரோடு எழும்புமா? சொல்லுங்க, எழுப்பாது. அப்படிதானே? செத்த மனுஷன் உயிரோடு எழுப்பான? எழும்ப மாட்டான். அதனால அப்ப நம்ம தைரியமா சொல்லலாம் பிசாசிட்ட. நம்மளை பிசாசு குற்றப்படுத்தும் பொழுது நம்ம சுத்தமா இருந்து பரிசுத்தமா இருந்தா சொல்லலாம், என் பாவம் சிலுவையில் மரித்து விட்டது. இயேசு பாவத்துக்காக மரித்தார், என் பாவத்துக்காக அவர் மரித்து விட்டார். என் பாவமும் சிலுவை மரணத்தோட முடிந்து விட்டது. இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஞானஸ்தானங்கிறது ரொம்ப லேசா நீங்க எடுக்காதீங்க. இந்த வசனத்தெல்லாம் வீட்டுல போய் திரும்ப திரும்ப பாருங்க. இன்னும் மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கபடி போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாய். அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய். அப்போ எப்படி கூட இருந்த யாருக்கு தான் சொல்றாரு? யூதாசுக்கு அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. எவ்வளவு 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 ஒரு காரியம் பாருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்ற பாருங்க, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பின்பு பிதாவாகிய தேவனால் உயிருடன் எழுப்பப்பட்டது போலவே, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பின்பு பிதாவாகிய தேவனால் உயிருடன் இயேசுவை எழுப்பப்பட்டது போலவே, ஞானஸ்தானம் பெற்ற நாமோ பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டு நித்திய வாழ்வுக்கு எழும்பவே ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எதுக்கு பாருங்க. அப்போ பாருங்க, இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு மரித்து அடக்கப்பட்ட பின் 3ஆம் நாள் பிதாவாகி தேவன் இயேசுவை என்ன செஞ்சாரு? உயிர்த்தோடு எழுந்தார். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது போலவே ஞானஸ்தானம் பெற்ற நாமோ ஆமா பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவனோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு நித்திய ஜீவனுக்கு நித்திய வாழ்வுக்கு எழும்புவதே ஞானஸ்தானம். இதுதான் சத்தியம். ஞானஸ்தானம் பாய்க்கிறோம். புரியுதுங்களா? ஞானஸ்தானம் பாய்க்கிறோம். இந்த ஞானஸ்தானத்துல எதை நிறைவேற்றுறோம்னா கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றுறோம். அதான் சொல்லுவார் மத்தேயு 3:15, 16, 17. இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அது தடுப்பா இல்ல, பிதாவாகி தேவனுடைய நீதியை நிறைவேற்ற என்ன செய்யற நீ கீழ்ப்படிப்பார். அப்ப ஞானஸ்தானத்தின் மூலம் தேவனுடைய நீதி என்ன பண்ணுகிறோம்? நிறைவேற்றுகிறோம். கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. நீதியின் சூரியன், நீதி அவர் தானே, நீதியை தரித்து கொண்டீர்களே. எதை தரித்து கொண்டோம்? அப்ப நீதி. இப்ப பாருங்க, அநீதி அடக்கம் பண்ணிட்டு நீதியினால் நிரப்பப்பட்டு வருகிறோம். நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர். அப்போ அவர் நீதி உள்ளது போல என்னையும் ஞானஸ்தானத்தின் மூலம் அவர் நீதி உள்ளவனாய் நீதிமானாய்
நீதிமானாய், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய், நித்திய வாழ்வுக்கு ஏதுவா ஞானஸ்தானம் மூலம் கர்த்தர் நம்மள ரெடி ஆக்குறான்னு பார்க்கிறோம். அப்போ ஞானஸ்தானத்துல எதை வெளியப்படுத்துகிறது என்றால், உண்மையா மனம் திரும்பி பாவத்தை வருத்தப்பட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்ன செய்யணும்? மனம் திரும்பி பாவத்துக்கு வருத்தப்பட்டு சரியானபடி என்ன செய்யணும்? மனம் திரும்பி தண்ணீர்னால மூழ்கி எழும்பணும். சும்மா கோழி முக்கிட்டு வந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஞானஸ்தானம் கல்யாணத்துக்கும் அடக்காரந்தனைக்கு ஞானஸ்தானம் எடுக்க கூடாது. அதோட சும்மா இருந்துட்டு போயிடலாம். நம்ம ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கணும் தெரியுமா? நித்திய வாழ்வுக்கு, நித்திய ஜீவனுக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு போறதற்கு இந்த ஞானஸ்தானத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்தானம் எதுக்கு வச்சிருக்காரு? ஞானஸ்தானம் நித்திய வாழ்வுக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு. ஆமென். அதுக்குத்தான் கர்த்தர் இந்த ஞானஸ்தானத்தை கர்த்தர் என்ன செய்றார்? வச்சிருக்கான்னு பாய்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல, ஆமா சோத்திரம், என்னாகும் 6வது அதிகாரத்துல ஊழியர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார் அப்படின்னா, ஆசீர்வதிக்க கட்டளை கொடுத்தார். ஆனா புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 28:19 ஒரு கட்டளை கொடுத்தார். கட்டளை. ஞானஸ்தானம் என்பது உபதேசம் அல்ல. ஞானஸ்தானம் என்பது கட்டளை. கட்டளைக்கு கீழ்ப்படியணும். கட்டளைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிய வேண்டும். ஞானஸ்தானம் என்பது கட்டளை, அதுக்கு கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சோத்திரம். அப்ப பாருங்க, முதல் மனுஷன் கீழ்ப்படியல, பாவம் வந்தது. அப்போ 2வது ஆதாம் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார், பாவம் போனதுன்னு பாய்ச்சோம். அப்ப ஞானஸ்தானத்துக்கு அது கட்டளை. இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். இந்த கட்டளைக்கு என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படியணும்னு பாய்க்கிறோம். புரியுதுங்களா? கீழ்ப்படியணும்னு பாய்க்கிறோம். இந்த ஞானஸ்தானம் எப்போ ஆரம்பமானது அப்படின்னா, எப்போ சாட்டாச்சின் பார்ப்பீர்கள் என்றால், அது பரிசுத்தாய் ஊற்றப்பட்டு 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்க. அவங்க தான் சபைக்குள்ள வந்தாங்க. வேற ஒருத்தரும் சபைக்குள்ள வரல. ஞானஸ்தானம் பெற்றவன் சபைக்குள்ள போனான். ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் கர்த்தர் சபையில சேர்த்தார். பாவிகள் நீதிமான் சபையில் நிலை நிற்பதில்லை. சோத்திரம். இன்னைக்கு சபைக்குள்ள பரிசுத்தவான்களை விட, பரிசுத்தத்தை விட, உண்மையை விட, நீதியை விட எது அதிகமா இருக்கிறது என்றால், இதுதான் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு பார்க்க. ஒண்ணு, சபையை கர்த்தர் எந்த சபையா இருந்தாலும் பரிசுத்த அடைகிறவன் என்னும், நீதி செய்கிறவன் என்னும். அப்ப நீதி குறைஞ்சா, உண்மை குறைஞ்சா, அவன் ஆபிரகாம் கேட்காம பாருங்க. ஆமென். 50 தான் பாசு. எத்தனை தான் பாசு? 50 சொல்றான் பாருங்க. எடுத்த உடனே எத்தனை சொல்றான்? 50 மார்க் வாங்கினா நாங்க பரலோகம் வந்துடலாம்ல, அழிவிலிருந்து நரக தண்டனையிலிருந்து நாங்க தப்பிடலாம்னு 50 சொல்றான். சரி, 50க்கு அடுத்தது எங்க போனோம்? 60க்கு போனோம். எங்க வர்றான்? ஆமா, கீரு எங்க போகுது? ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. காரு ஃப்ரண்ட்ல போகணுமா பேக்ல போகணுமா? ஃப்ரண்ட்ல போகணும். இப்ப கீர் பேக்ல போகுது. அடுத்து எவ்வளவு வருது? 40, 30, 10. அங்க 10 கூட இல்ல, அழிக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். புரியுதுங்களா? மனு புத்தரில் உண்மை உள்ளவர்கள் குறைந்து இருக்கிறார்கள். உண்மை உள்ளவர் குறைந்து இருக்கிறார்கள். அப்படின்னா உண்மை குறைஞ்சிட்டுனா பொய் பேசுறவங்க அதிகமா இருக்காங்க. யார் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறா? எவ்வளவு வேணும் பொய் உரையாத தெய்வம். எவ்வளவு வேணும் பொய் உரையாத தெய்வம். பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. அதனால மனுஷன் பொய் சொல்வான்னு தெரிஞ்சு பொய் சொல்லாதிருக்க ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுத்தார். அப்போ பொய் சொல்லாத தெய்வம், பொய் உரையாத தெய்வம், அவருக்கு முன்பாக சங்கீதம் 101:7 சொல்லுகிறது, பொய் பேசுகிறவன் எனக்கு முன்பாக நிற்பதில்லை. ஆமென். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை. அல்லேலூயா. அப்போ 6 நாள் பொய் பேசிட்டு 7வது நாள் பொய் பேசாத தெய்வத்துக்கு முன்னாட நம்மளும் எவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்து நம்ம ஆராதனை செய்யணும். ஆமென். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர் தானே.
நீதி உள்ளவர் தானே, பரிசுத்தம் உள்ளவர் தானே. அப்ப உண்மை பரிசுத்தம வாழ்க்கையில ஒருபோதும் குறையக்கூடாது. குறைஞ்சா ஆக்கினை, ஆமே, கூடுனா பரலோகம், ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் மார்க்கு சுவிசேஷம் 16:16 வாசிங்க. பாருங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் என்னப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ தண்டனைக்குள்ளாய். அப்ப ஞானஸ்நானம் எடுத்தியன்னா நீ பரலோகம் போவா. ஞானஸ்நானம் எடுக்காட்டி எங்க போவா? நரக தண்டனை அனுபவிக்க போவா என்று வேதம் சொல்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? தலத்தினாலும் ஆவினாலும் எங்க போக மாட்டான்? பரலோகம் போக முடியாது. அப்ப இந்த ரட்சிப்பின் ஊற்று என்பது எதை காட்டுகிறது? ஞானஸ்தானத்தை காட்டுகிறது. ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிங்க. ஞானஸ்தானத்துக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. அங்கதான் உங்க ஜென்ம பாவம், பரம்பரை பாவம், சாபம், மீறுதல், அக்கிரமம், அழுக்கு அடக்கம் பண்ணப்பட்டு புது மனிதனா எழும்புகிறீர்கள். எதுக்கு எழும்புகிறீர்கள்னா நித்திய வாழ்வுக்கு நேராய் எழும்ப பண்ணுவது ஞானஸ்தானம். ஞானஸ்தானம். ஆகையால்தான் நம்ம குடும்பத்துல யாராவது ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தா ஞானஸ்தானம் எடுங்க. நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தம் இல்ல. அல்லேலூயா. ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியங்க. இது இல்லைன்னா இயேசுவே சொல்லிட்டார் பரலோகம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ பரலோகம் நம்ம ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கணும்? பரலோகம் போறதற்கு ஞானஸ்தானம். ஆமென். ஊர் உலகத்தை ஏமாத்துறதுக்கு ஞானஸ்தானம் அல்ல. நீ தான் ஏமாந்து போவா பரலோகம் வராம. ஆமென். மெய்யாய் மனம் திரும்பி, மெய்யாய் நீ செஞ்ச பாவத்துக்கு வருத்தப்பட்டு, மெய்யாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கீழ்ப்படிந்து தண்ணீர்ல மூழ்கி என்ன செய்யணும்? என் பாவத்துக்காக இயேசு சிலுவையில் மரித்தார். என் பாவம் மரித்தது. நான் பழைய மனுஷன் அல்ல, நான் புதிய மனுஷன். பழைய மனுஷன் அநீதி நிறைந்த மனுஷன், பொய் பேசின மனுஷன். ஆனா நான் இப்போ புதிய மனுஷன், நீதிமான், நீதி நிறைந்தவன், நீதியை தரித்து கொண்டவன். ஆமென். அல்லேலூயா. எதை தரித்து கொண்டவன்? நீதியை தரித்து கொண்ட நீதிமான். அதான் சொல்ல, நீதிமான். நீதிமான் மேல ஒருத்தரும் குற்றம் சுமத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீதிமான் மேல ஒருத்தன் குற்றம் சுமத்துறானா அவன் குற்றவாளி என்று வேதம் சொல்கிறது. உன்னை நீ நீதிமானா இருக்கணும், நீ பரிசுத்தவானா இருக்கணும், நீ சுத்தவானா இருக்கணும், நீ உண்மை உள்ளவனா இருக்கணும். உனக்கு விரோதமா எவன் குற்றப்படுத்துறானோ அவன் குற்றவாளி. ஆமென். உனக்கு விரோதமா எழும்பும் நாவை நீ அல்ல, அவங்களே குற்றப்படுத்திடுவாங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம உண்மை உள்ள இருக்கணும், நீதி உள்ள இருக்கணும். குறையக்கூடாது, உண்மை குறையக்கூடாது, நீதி குறையக்கூடாது. பரிசுத்தம் உள்ளவன் என்னும் நீதி செய்கிறவன் என்னும் குறைஞ்சிடக்கூடாது. 50ல இருந்து 40 வரக்கூடாது. 60, 70, 80, 90. சில பிள்ளைங்களாம் 500க்கு எத்தனை மார்க் எடுக்குது சொல்லுங்க? 99. 500க்கு 99 எடுக்குது. ஆமா, 499 எடுக்குது. சில பிள்ளைங்க 35 எடுக்க என்ன செய்யுது? தடுமாறுது. சில பிள்ளைங்க 5 சப்ஜெக்ட்லயும் 30 மார்க் வந்துருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. தோத்துறோம். இந்த மார்க் குறைஞ்ச பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது? ஒண்ணு இப்ப ரீவேலியூஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க, பிந்ததானே செய்யும். ஆமே. நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் முன்னேறணும். நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? முன்னேறிக்கிட்டே இருக்கணும். பின்மாற்றம் வந்துடக்கூடாது, வாழ்க்கையில வந்துடக்கூடாது. உலகத்தை பார்க்க கூடாது. ஆமே. உலகம்தான் சிலுவையில் அறையப்பட்டுட்ட. அப்புறம் உலகத்தான் வீடு கட்டுறான், உலகத்தான் அதை பண்றான், இதை பண்றான். ஆமே. தோத்திரம். நோவா காலத்துல கட்டினார்கள், நட்டினார்கள், புசித்தார்கள், பெண் கொடுத்தா எடுத்தார்கள். ஆமே. அத்தனை பேர் என்ன ஆனார்கள்? வெள்ளத்தால அழிந்தார்கள். நிலைத்தார்களா? இல்ல.
நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அதனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால என்ன செய்யணும்? தண்ணீர்ல மூழ்கி, ஆமென், இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? என் பாவத்துக்காக மரித்தார், என் பாவம் சிலுவை மரணத்தோடு முடிந்தது அப்படி அறிக்கையிட்டு எழும்பும் போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா, நீ ஒரு புது மனிதனாய், புது சிருஷ்டியாய், கர்த்தருக்குள்ள நீ கனி கொடுக்கிற மனுஷனாய் இருப்பா. அதுதான் ரட்சிப்பின் ஊற்று. திறக்கப்பட்ட பாவத்தையும் அழுக்கையும் நீக்க திறக்கப்பட்ட ரட்சிப்பின் ஊற்று. அதுதான் ஞானஸ்தானம். இத சடங்கு அல்ல, பாரம்பரியம் அல்ல. இது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கழுவி சுத்தப்படுத்தி நீதியில் நிலைத்திருக்க செய்கிறவர் பார்க்கிறோம். ஆமென். அப்பதான் நம்ம சொல்ல முடியும், நான் நீதிமான் அப்படி சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். நம்ம மேல ஒருத்தரும் குற்றப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட தூய வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாரு? உதவி செய்வார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவது திறக்கப்பட்ட ஜீவ ஊற்று, ரட்சிப்பின் ஊற்று, அது ஞானஸ்தானம் என்று பார்க்கிறோம். இந்த ஞானஸ்தானம் என்ற சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. அது கீழ்ப்படியாட்டா பரலோகம் போக முடியாது என்பது நிச்சயம் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ஒரு காரியத்தை நம்ம வைத்தோம், வாழ வைக்கும் ஜீவ ஊற்று. இரண்டாவது என்னது? வாழ வைக்கும் ஜீவ ஊற்று. மூணாவது தாகம் தீர்க்கும் ஜீவ ஊற்று. கொஞ்சம் வேகமாகி போறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரத்துல 9 முதல் 21 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் இதெல்லாம். ஆமென். ஆகார் குறித்த காரியங்கள் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். தெரிந்த ஒரு சம்பவம் பார்க்கிறோம். இப்ப வாசிங்க, அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரத்துல 9 முதல் 13 வரை நம்ம அதை வாசிக்கலாமா? பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாம் பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகி ஈசாக்கோடே சுதந்திரலியா இருப்பதில்லை என்றால், தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகன் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாமோடு கர்த்தர் பேசும்போது, அடிமை பெண்ணின் மகனாகிய இஸ்மவேல் ஒன் வித்தா இருக்கிறபடினால நான் ஒரு பெரிய சாதியாய் ஆக்குவேன்னு அவனோட வாக்கு கொடுக்கறான்னு பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம வருவோம். அப்போ என்னதான் இஸ்மவேல் அவன் நேசித்தான், இஸ்மவேல் அவன் நேசித்தான் பார்க்கிறோம். ஆனாலும் ஈசாக்கு குறித்து சொல்லப்பட்ட காரியம் என்ன செய்யுதுன்னா, ஆபிரகாமுக்கு எப்படி இருந்ததான் சொல்லுங்க? துக்கமா இருந்தது. ஆமென். நம்ம பிள்ளைகளை குறித்து அவதூறு சொல்லும் பொழுது, ஆமென், அப்படிதானே, தவறா பேசும்போது நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும், துக்கமா தான் இருக்கும். நம்ம பிள்ளைகளை குறித்து காக்கைக்கும் தன் குஞ்சு சொல்வார். அவன் என்ன செய்யறான்னா, அவன் துக்கமா இருந்தான். அப்ப ஆண்டவர் அவனை பத்தி சொல்றாரு, நீ என்ன செய்ய வேண்டாம், துக்கப்படாதா, உனக்கு நல்லதுப்பா, என்னது நல்லது அப்படின்னு சொல்றான்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப நம்ம வருவோம். இப்போ 9வது வசனம் 10வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 21. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப ஏன் ஆகாரையும்
ஆமா, ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பெற்றுக் கொடுத்த பிள்ளையும் சாரால் புறம்பே தள்ளுன்னு சொல்ல என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். சரியா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு தள்ள சொன்னா? இன்னும் ஒண்ணும் பேச மாட்டேங்க. பைபிள் படிச்சீங்களா? இப்பதான் வாசித்தோம்ல. பரியாசம் பண்றதுனால, அப்படிதானே? அதாவது எதையாவது சொல்லி ஏன் மாட்டுவான்ட்டு அமைதியா இருக்கீங்களோ? ஸ்தோத்திரம். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, அப்படியே இருக்க கடவுள். ஸ்தோத்திரம். ஒன்றை நீங்க மனசுல வச்சுக்காங்க, சாரா லேசா இந்த காரியத்தை அவ எடுக்கல. பரியாசம் பண்றதுனாலையும் நிந்திக்கிறதுனாலையும் அவ புறம்பே தள்ள அவ நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா சாரால் எடுக்கிற நடவடிக்கைய கர்த்தராகிய தேவன் என்ன செய்றாரு? அங்கீகரிக்கிறார், அனுமதிக்கிறார். அவன் நிந்திச்சதுனாலையும் பரியாசம் பண்றதுனாலையும் அது நடக்கல. அதனால அல்ல. நீங்க நல்லா கவனிக்கிற, அதனால அல்ல. அவங்க சொல்லுவ பாருங்க ஒரு வார்த்தை, என் மகன் தான் சுதந்திரவாளி, இஸ்மவேல் அல்ல. புறம்பே தள்ளதுக்கு என்ன காரணம்? என் மகன் தான் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்ததுதான் ஈசாக். அவன் தான் இந்த வீட்டுக்கு என்னது? சுதந்திரவாளி. இவன் அல்ல. இவனை புறம்ப தள்ளும். இவன் அல்ல, புறம்ப தள்ளும். இப்போ காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்குன்னா, ஆகார் மூலம் ஆபிரகாம் பிறந்த இஸ்மவேல் மூத்த மகன். இஸ்மவேல் யாரு? இஸ்மவேல் யாரு? ஆபிரகாம் மூத்த மகனா இளைய பையனா? நம்ம நினைக்க ஆபிரகாம் எத்தனை பிள்ளை இருக்குமா? ஆபிரகாம் ஒரு பிள்ளை கிடையாது. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு மட்டும் இல்ல, நீங்க ஆதியாகமம் 25லயே நிறைய இருக்கு, கொடுத்து அனுப்புறான்னு பாய்க்கிறோம். ஆனா ஆபிரகாமுக்கு மூத்த மகனா யாருன்னா இஸ்மவேல் தான். வேதத்தில் நீங்க பார்ப்பீர்கள் என்றால், ஆகார் பெற்ற ஆபிரகாமுக்கு ஆகார் பெற்ற முதல் மகன் யாரு? இஸ்மவேல். அவன் தான் தலை பிள்ளை. இந்த தலை பிள்ளைக்கு தான் எல்லா உரிமையும் வரும். அதுதான் நீங்க யாத்திரா உபாகம புஸ்தகம் 21வது அதிகாரத்துல 15ல இருந்து 17 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மூத்த பிள்ளைக்கு தான் கர்த்தர் எல்லா சுதந்திரத்தையும் ஆண்டவர் கொடுத்தாருன்னு பாய்க்கிறோம். புரியுதுங்களா? யாருக்குதான்? தகப்பனுக்கு உண்டான அத்தனை யாருக்கு போயிரும்? மூத்த பிள்ளைக்கு போயிரும். இப்போ ஆபிரகாம் இருக்கிறது எல்லாம் யாருக்கு போகும்? இஸ்மவேல் அங்க இருந்தா யாருக்கு போவோம்? இஸ்மவேல் போயிரும். சாராளும் யாருக்குனவே ஆகார் சாரால என்ன செஞ்சா? அற்பமா பார்த்தா. ஆனா இவனுக்கு இந்த ஆஸ்தி, சொத்து, செல்வம் எல்லாம் இஸ்மவேலுக்கு வந்தால் ஈசாக்கும் சாராளும் விரட்டி அடிக்கப்படுவார்கள். தெரியுமா? புரியுதுங்களா? அடிமைய ஏதோ வளர்த்தா முடிவுல புத்திரனா பாராட்டுவோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மாதிரி பார்த்தா பரியாசம் பண்றதுனால அல்ல. அது ரெண்டு பிள்ளைகளும் ஒண்ணு சொல்லி செஞ்சது, அதனால அல்ல. அதனால துக்கம் இருந்தது. ஆனா அவன் என்ன சொல்றா? ஆபிரகாம் பத்தி சொல்றா, என் மகனையுமே பரியாசம் பண்ணிட்டான், என் மகனையுமே என்ன பண்ணிட்டான்? துன்பப்படுத்தினான். அதனால தள்ளுங்க சொன்னாரு. இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோட சுதந்திரவாளியா இருப்பதல்ல. அவனை என்ன செஞ்சிரும்? புறம்பே தள்ளும். புறம்பே தள்ளும். அப்போ அதை யாரு அங்கீகரிக்கா? கர்த்தர் அங்கீகரிக்காரு. கர்த்தர் என்ன செய்றாரு? அங்கீகரிக்காரு பாக்கிறோம். அல்லேலூயா. தூங்குறவங்களோட அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ சாரால் கரெக்டா எடுக்கா. குடும்பத்துல பெண்கள் என்ன செய்யணும்? உஷாரா இருக்கணும். எப்படி இருக்கிறது? எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எந்த பிள்ளைய என்ன எப்படி வைக்கணும்? மூத்த பிள்ளை எப்படி வைக்கணும், ரெண்டாவது பிள்ளை எப்படி வைக்கணும், அடுத்த பிள்ளை எப்படி வைக்கணுங்கிறத அந்த குடும்பத்தின் தலைவர் இல்ல தலைவி சரியா நீங்க எடுத்துட்டீங்கன்னா குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராமல் பிள்ளைகள் ஒண்ணு கடிச்சு பச்சிக்காம கரெக்டா போகும். ஆமென். அல்லேலூயா. இதுல சாரால் பெர்ஃபெக்டா இருந்தால் அதுதான் கர்த்தர் அதை டிக் பண்ணி விட்டார், ஓகே பண்ணிரு அப்படின்ட்டார். ஆமென். அவ அவ என்ன செய்யல? சோத்திரம். பிள்ளைக்கு அளந்து வச்சிருந்தானா அவளுக்கே வெடி வச்சிருப்பான். ஆகாரும் என்ன செய்யல? ஒரு நல்ல
ஆகார் ஒரு நல்ல ஒரு பெண்ணா கிடையாது. ஆமென். நல்ல பெண் கிடையவே கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிடையாது. அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளையா? அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை கிடையாது. ஸ்தோத்திரம். நல்ல பிள்ளைன்னா கல்ல அப்படி இல்லை, அவன் துஷ்டன் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது பாய்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, தள்ள சொல்றான்னு பாய்க்கிறோம், அங்க கரெக்டா ஆண்டவர் சொல்ற, கரெக்டா அங்க நடவடிக்கை எடுக்கப்படுங்க. நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் வாங்க, 15வது அதிகாரத்துல 3வது வசனம் 4வது வசனம் வாசிங்களா? அங்க கூட உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இன்னும் ஆபிரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். யார சொல்றான்? எலியேசரை சொல்றான். யார சொல்றான்? எலியேசரை சொல்றான். அப்ப எலியேசர் வந்து அவன் வீட்டுல பிறந்து வளர்ந்த பிள்ளை. யார் வீட்டுல பிறந்து வளர்ந்தா? ஒரு அது வேலைக்காரனுக்கு பிறந்தா, வேலைக்காரன் எப்படி பிறந்தான்னு அங்க சொல்லப்படல. அந்த எலியேசருடைய துவக்கம் முடிவில்லாதவனா இருக்கிறான். ஆமே, ஸ்தோத்திரம். இதுல சொல்றான், என் வீட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளை அப்படின்னு சொல்றான். அவன் தான் எனக்கு யாரு? எனக்கு குழந்தை இல்ல, அவன் தான் எனக்கு யாரு? சுதந்திரவாளிங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு 4வது வசனத்துல? அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாக்கி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, இவன் உனக்கு என்ன இல்ல? சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பரப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை என்ன கொடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவன் உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார். அப்ப பாருங்க, அப்ப குழந்தை இருந்தா அவனுக்கு இல்ல. அப்போ கற்ப பிறப்பே உனக்கு எப்படி இருப்பான்? சுதந்திரவாளியா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சாராள் விசுவாசம் உள்ளவள் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சாராள் விசுவாசம் இல்லாதவள் நான் சொல்றேன். ஏன்னா அழகா சொல்லுகிறது, ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல கடைசி அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா சாராள் மலடியா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சாராள் சொல்றா, ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல 2வது வசனம் 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கான்னு சொல்றான். அந்த ஆதியாகமம் 16 அதை வாசிக்க பார்க்கலாம். 16ல தான் இருக்குது. சாராள் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு போதுமா? 16:2 யாரு கற்பத்தை அடைச்சிருக்கான்னு சொல்றா? இவ 11வது அதிகாரத்துல அவ மலடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனா அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் அடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற தவிர, அன்னாள் கர்த்தரின் கற்பத்தை அடைத்தார் அன்னாள் சொல்லல, கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சாராளின் கற்பத்தை கர்த்தர் அடைக்கல, அது மலடு என்று எழுதப்பட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். என்னது? ஸ்தோத்திரம். அப்ப இவ வந்து ஆகாரம் கொடுத்ததுனால இவ விசுவாசம் உள்ளவளா? விசுவாசம் இருந்தா ஆகாரம் கொடுத்திருப்பாளா? விசுவாசம் இருந்தா என் புருஷனுக்கு எனக்கும் குழந்தை இருக்கும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, விசுவாசம் இருந்தா என்னொருத்த கொடுத்திருப்பாளா? புரியுதுங்களா? விசுவாசம் இல்லாத சாராள் போங்க. ஸ்தோத்திரம். இப்ப சாராள் கிட்ட நம்ம வருவோம். அப்ப ஆண்டவர் அதனாலதான் ஆபிரகாம்கிட்ட வந்து பேசுறாரு என்று பார்க்கிறோம். என்ன பேசுகிறார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், உன் கற்ப பிறப்பே உனக்கு எப்படி இருப்பான்? சுதந்திரவாளி. இப்ப வாங்க கலாத்தியர் 4வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சுதந்திரவாளி எல்லாவற்றுக்கும் எஜமானன். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சுதந்திரவாளி எல்லாவற்றுக்கும் எஜமானன். ஆமென். அல்லேலூயா. கலாத்தியர் 4:7 அதை படிக்க பார்க்கலாம். கலாத்தியர் 4:7. இனி நீ அடிமையா இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாக தேவனுடைய சுதந்திரமாயும் இருக்கு. அப்ப கிறிஸ்து மூலம் நம்ம நினைச்சிரும் சுதந்திரவாளியா மாறுது. அதான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் 1:12 எத்தனை பேர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளையை ஆகும்படி கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தாரு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அவருக்கு என்ன கொடுத்துட்டாரு? அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம தேவனுடைய பிள்ளை.
நம்ம தேவனுடைய பிள்ளை ஆயிட்டோம்னா நம்ம யாருக்கு சுதந்திரவாளியா மாறிடுறதோ, இயேசுவுக்கு என்ன செஞ்சிடுறோம்? சுதந்திரவாளியா மாறிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க கலாத்தியர் 3:29 வாசிக்க பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்துவின் மூலம்தான் நம்ம என்ன செய்யறோம்? சுதந்திரவாளியா மாறுறோம். அதான் ரோமர் 8வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 15, 16, 17 வரை படிங்க. அந்தபடியே நம்ம என்ன புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்ன செஞ்சிட்டோம்? பெற்றுக்கொண்டோம். 16 பாருங்க. நாம தேவனுடைய பிள்ளைதான் யாரு நமக்கு சாட்சி கொடுக்கா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கார். 17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரவாளி. ஆமென். அப்ப நம்ம பிள்ளைன்னா நம்ம சுதந்திரவாளி. சுதந்திரவாளினா என்னதுன்னா நல்லா கவனிங்க. சுதந்திரவாளினா நல்லா கவனிங்க. அப்பாவின் அத்தனை ஆசீர்வாதத்துக்கும், அப்பா கிட்ட இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் யாருதான் உரிமையாளர்? பிள்ளைகள் தான். பிள்ளைகள் தான் உரிமையாளர். அப்போ புரியுதுங்களா? ஈசாக்கு தான் உண்மையான உரிமையாளர். புரியுதுங்களா? ஆனா நம்ம புத்திர சுவிகாரம்னா நம்மள பரிசுத்த ஆவியானவர் பிதாவை தேவனுக்கு தத்து எடுத்து கொடுக்கிறார். அதுக்கு யாரு வச்சு கொடுக்காருன்னா இயேசு கிறிஸ்து மூலம் நம்ம அவருக்கு பிள்ளையா மாறுறோம். அப்ப அவருடைய ஆசீர்வாதத்துக்கு உரிமையாளர் நாம. ஆமென். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நம்ம தான் யாரு? உரிமையாளர் என்று நம்ம பார்க்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ நல்லா கவனிங்க. அந்த வார்த்தை நல்லா நீங்க கவனிக்கும் பொழுது அப்போ அழகா சொல்றா, இவன் அல்ல. இவன் யார்கிட்ட பிறந்தவன்? யாரு? இஸ்மவேல் யார்கிட்ட பிறந்தவன்? சாராள்னா அடிமையாளர்கிட்ட பிறந்தவன். அடிமைட்ட பிறந்தவன் எஜமானா மாற முடியாது. ஆமே. எஜமானனுக்கு பிறந்த எஜமாட்டிக்கும் சாராள் அடிமை கிடையாது. ஆகார் அடிமை, சாராள் அவ எஜமானட்டி. ஆமே. புரியுதுங்களா? எஜமானனுக்கு எஜமாட்டிக்கு பிறந்தவன் தான் ஈசாக்கு. அவனே சுதந்திரவாளி. அத கர்த்தர் என்ன செய்றாரு? அங்கீகரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. 21:13 சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அடிமை பெண்ணின் மகன் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனை நான் என்ன செய்வேன்? மாற்றுவேன் அப்படிங்கிறார். இப்போ முடிச்ச உடனே அவன் ஆபிரகாம் சும்மா இருக்கல. என்ன பண்ணினான்னு சொல்ல பாருங்க. ஆதியாகமம் 21 இருந்து 14 to 18 வரை படிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? 14வது வசனம் படிக்க பார்க்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து, என்னமா? ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவளை என்ன செஞ்சிட்டான்? அனுப்பிவிட்டான். நீங்க நல்லா கவனிங்க. அதாவது ஆபிரகாம் மட்டும் வெள்ளியும் பொண்ணும் குமிஞ்சு கிடக்குறது. ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் பிரபு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் பெற்ற மகன் யாரு? இஸ்மவேல் யார் பெற்ற மகன்? ஆமா, கோடீஸ்வரன் மகன் தான். ஆனா அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த பிள்ளைக்கும் அவளுக்கும் என்ன கொடுக்குறான்? ஒரு நாள் சாப்பாடு, ஒரு நாள் தண்ணீர் மட்டும் கொடுத்து அனுப்பினான். இப்போ போற இடம் ஆகாருக்கும் தெரியாது, குழந்தைக்கும் தெரியாது, இல்லையா? அப்ப ஆபிரகாம் தெரியும். ஒரு நாள் சாப்பாட்டுக்கு பிற்பாடு அவங்க என்ன பண்ணுவான்னு ஆபிரகாம் யோசிக்கல, சாராலும் யோசிக்கல. என்ன பண்ணிட்டாங்க? அனுப்பி விட்டாங்கன்னு பாய்க்கிறோம். அப்ப அவ என்ன பண்றா? வனாந்திர வழியா அவ போறான்னு பாய்க்கிறோம். கையில இப்ப ஆபிரகாம்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் என்ன செஞ்சிருக்கிறது?
கூடி இருக்கு, வேலைக்காரங்க வேலை நிரம்பி இருக்காங்க. 318 ராணுவ வீரர்களை வச்சிருக்கிறான். அவங்களுக்கு துணைக்கு ஒரு ஒரு ஆள் கூட கொடுக்கல. அவங்க வெறுமையா அனுப்புறான். நீங்க உயிரோட இருந்தாலும் சரி, மறந்தாலும் சரி அப்படின்னு அனுப்புறான்னு பாய்க்கிறோம். இப்போ இந்த ஒரு நாளைக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பிட தண்ணி இல்ல, புசிக்க அப்பமும் இல்லைன்னு பாய்க்கிறோம். சரி, வாங்கி கொள்வதற்கு ஏதாவது கையில ஒரு பணமும் அவன் கொடுக்கல. வேதம் சொல்கிறது அப்பமும் தண்ணீரம் தான் கொடுத்து அனுப்புனான்னு பாய்க்கிறோம். அப்பமும் தண்ணீரம் தான் என்ன செஞ்சான், கொடுத்தான்னு பாய்க்கிறோம். சரி, தோத்துறோம். அடுத்த வசனம் வாசிங்க. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு தண்ணீர் செலவழிஞ்சிட்டு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், பிள்ளை சாகிறதை நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். இப்ப பிள்ளைக்கு கொடுக்க அப்பமும் இல்ல, தண்ணி இல்ல என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் யார் சத்தத்தை கேட்டார்? பிள்ளையின் சத்தத்தை. ஏன் பிள்ளையின் சத்தத்தை கேட்காரு, ஆகார் சத்தத்தை கேட்கல? கரெக்ட். பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ. அவனை நான் பெரிய ஜாதியாய். பிள்ளைக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்ல, பிள்ளை சாக தண்ணி இல்லாம வறண்டு கிடக்கு. இப்போ ஆகார பார்த்து சொல்றாரு, அவனை நான் எப்படி ஆக்க போறேன், பெரிய ஆபிரகாம் அப்படின்னு சொன்னாரு, அவனை நான் பெரிய ஜாதியா மாத்த போறேன்னு, பெரிய ஜாதியா மாற்ற போறேன்னு சொல்லி. இதே தான் ஆண்டவர் பாருங்க, ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல 7 முதல் 10 வரை படிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல 7 முதல் 10. தூதனானவர் வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில எங்க பாக்குறோம், ஒரு நீரூற்றண்டையில வாழ வைக்கிற ஒரு நீரூற்று இருக்கு. அந்த நீரூற்றண்டையில ஆகார சந்திக்கிறார் தேவதூதன். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரனுக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். இன்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவரை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா, அது பெருகி எண்ணி முடியாதவர்கள் எப்ப சொன்னாரு, வயிற்றுல இருக்கும்போது சொன்னார். இப்போ பிள்ளை பிறந்து வளர்ந்து அப்போ தண்ணி குடிக்கிற வயசுல இருக்குது, அப்போ இல்ல, தண்ணி இல்ல, சாகுற நிலைமையில இருக்குது. இப்ப என்ன சொல்றாரு, இவனை நான் பெரிய சாதியா மாற்றுவேன், நான் என்ன சொல்லுவேன், பெரிய சாதியா மாற்றுவேன் அப்படின்னு சொல்றேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆகார்ட்ட பெரிய சாதியா மாற்றுன்னு சொல்றாரு. ஆமென். ஆபிரகாம் அப்படின்னு சொல்றாரு அந்த வார்த்தை. நீங்க ஆதியாகமம் 17:20 படிங்க. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டு பாருங்க. அப்போ இஸ்மவேலை தள்ளுனா கூட இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணி இருக்கிறார். பாருங்க, நீ இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை நான் என்ன செஞ்சேன், கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும், பாருங்க, அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவன் எத்தனை பிரபுக்களை பெறுவான்? 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆனா இந்த வார்த்தைகள்லாம் பேசும்போது அம்மே இஸ்மவேலும் ஆகார எந்த நிலையில இருக்காங்க? இவன் நான் சாகுறேங்கிறா, குழந்தை அது சாகுற நிலையில இருக்கு. நீங்க வாழ வைக்கிற ஜீவ ஊற்றுக்கு சொல்றேன், எப்படி இருக்கிறதுன்னா, தாயும் மகனும் மரிக்கிற கட்டத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வாக்கு எந்த நேரத்திலும் வரும், நம்ம நம்பணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ முடிந்து போகிற நேரத்துல வாழ்க்கை முடிந்தது, இனி வாழ்க்கையில துவக்கையில் ஆண்டவர் சொல்ற, இல்லம்மா இனிதான் பழுகி பெருகுவா, இனிதான் பெரிய சாதியா மாறுவா. தோத்திரம், கையில ஒண்ணு இல்லை,
ஆமே, வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, சாப்பிடுறதுக்கு தண்ணி குடிக்கிறது கூட கிடையாது. இந்த நிலையில சொல்றாரு, நான் உன்னை பலிக்கு பெருகி பெரிய சாதியாய் மாற்றுவேன். என்ன சாதியா மாற்றுவேன்? பெரிய சாதியா மாற்றுவேன். அவங்கிட்ட இருந்து 12 பிரபுக்கள் வருவார்கள். அதன் மூலம் அவன் என்ன செய்வான்? பெரிய சாதியா மாறுவான் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். இதுதான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. இவனுக்கு 12 பிள்ளைகளை சொல்றாரு பாருங்க. யாக்கோபுக்கு 12. அந்த 12ல இருந்து தான் என்ன செஞ்சது? உலகம் முழுவதும் இங்க சந்ததி இருக்குது. ஆனா அதே இஸ்மவேல் சந்ததி 12 பிறப்புகள், அவனையும் பெரிய ஜாதியாக்குவன் என்று கர்த்தர் என்ன செய்றார்? வாக்கு கொடுத்தான்னு பார்க்கிறாமே. வாக்கு கொடுத்தவர் உன்னை வாழ வைப்பார், பழுகி பெருக வைப்பார். இன்னைக்கு நம்ம நிலைமையை பார்க்காதீங்க. கர்த்தர் பேசுகிற நேரத்துல என் நிலைமை முடிந்து போகிற நிலைமை, அழிந்து போகிற நிலைமை. ஆனா அங்கதான் கர்த்தர் பழுகி பெருகும் வாக்கு தத்துவத்தை கொடுத்து பழுகி பெருக செய்கிறார். நம்ம முடிஞ்சது வாழ்க்கை இல்ல, அங்கதான் பழுகி பெருகுது வாழ்க்கை. வாழ வைக்கிற ஜீவ ஊற்று அங்கதான் அவன் வாழ்க்கையை துளுக்க பண்ணுகிறன்னு பார்க்கிறோம். வாசிங்க 19வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தால் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு. பாருங்க, தேவன் அப்ப பக்கத்துலதான் இருக்குது. என்ன இருக்குது? பக்கத்துலதான் நீர் ஊற்று இருக்குது. ஆனா அவ கண்ணு என்ன செய்யல? திறக்கல. புரியுதுங்களா? வாக்கு தத்துவம் சொன்னவர் உண்மை உள்ளவர், அப்படியே நிறைவேற்றுவார். நம்ம கண்கள், விசுவாச கண்கள் திறக்கப்படணும். இப்ப இவ கண்ணை திறந்த உடனே எதை பார்க்கிறா? சுரக்கும் நீர் ஊற்றை. ஆமே, அவளை பழுகி பெருக பண்ணுகிற நீர் ஊற்றை பார்க்கிறார். அதை முண்டெடுத்து நினைச்சிரா, அவளும் குடிக்கா, பிள்ளை குடிக்காங்க. நீங்க நல்லா கவனிங்க. அந்த 20வது வசனத்துல தேவன் யாரு கூட இருந்தார்? இந்த நீர் ஊற்றாக்கிய தேவன் இஸ்மவேல் பிள்ளையோட கூட இருந்து வனாந்திரத்துல கூடியிருந்து, அவன் வனாந்திரத்தை வளர்ந்தான், வனாந்திரத்துல பெரியவனானா, வனாந்திரத்திலே இஸ்மவேலுக்கு என்ன செஞ்சது? வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு. அந்த எந்த வனாந்திரத்துல சாக நினைச்சாங்களோ அந்த வனாந்திரத்துல தான் ஆகார் பிள்ளையின் வாழ்க்கை துவங்கியதுன்னு பார்க்கிறது. அங்கதான் என்ன செஞ்சாலாம்? 21 பாத்தீங்கன்னா அவனுக்கு எங்க குடியிருக்கிறா? அந்த வனாந்திரத்துல குடியிருக்கும் போது அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணி வைத்தார். என்ன பண்ணி வைத்தார்? விவாகத்தை பண்ணி வைத்தார். அப்போ அவன் வாழ்க்கை எங்கதான்? எந்த இடத்துல முடிந்ததோ அதே இடத்துல இஸ்மவேல் வாழ்க்கை துளிர்த்தது, பழுகி பெருகியது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 21:21ல அந்த ஊற்றண்டையில் அந்த தண்ணீரை குடிச்சு அங்கதான் வளர்றான். அந்த வாழ வைக்கிற ஊற்று, அந்த ஜீவ ஊற்று, அந்த பழுகி பெருகிற ஊற்று, அவனை பழுகி பெருக வைக்கிற ஊற்று அங்கதான் இருந்தது, அங்கதான் இருக்கிறான். அந்த சின்ன பிள்ளையில வளர்ந்தான், பெரியவனானா, திருமணத்தை அங்கதான் அவன் செய்து வைத்தான் என்று பார்க்கிறோம். அப்போ அவன் திருமணம் செய்து வைத்து கர்த்தர் சொன்ன 12 பிறப்புகளை அவன் பெற்று எடுத்தான் என்று சொல்லி ஆதியாகமம் 25வது அதிகாரத்துல 12, 13, 14, 15, 16 வரை வாசிங்க. ஆதியாகமம் 25வது அதிகாரத்துல 12ல இருந்து 16 வரை வாசிங்க. சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலான ஆகார் ஆபிரகாம் பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு. பற்பல சந்ததிகளாய் பிரிந்து இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாக இஸ்மவேலுடைய மூத்த மக நேபாத்து, பின்பு சேதார், அத்தியேல், மிப்சாம், மிஸ்மா, தூமா, மாசா, ஆதா, தேமா, எத்தூர், நாபிஸ், கெட்மா என்பவைகளே. தங்கள் கிராமங்களில் அரண்களில் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு 12 பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர் இவர்களுடைய நாமங்கள் இவைகளே. அப்ப பாருங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தை நிறைவேறிச்சா இல்லையா? அமே 16ல வாக்கு கொடுக்காரு. அமே 21ல ஸ்டார்ட் ஆகுது. 25ல 12 பிரபுக்கள் இஸ்மவேல் வம்சத்திலிருந்து வந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆகாரை எங்க சந்திக்காருன்னா
வாழ வைக்கும் நீர் ஊற்றண்டையில சந்திச்சு திரும்ப போ நாச்சியார்ண்டைக்கு போயிடுற. பாருங்க, அந்த ஊற்றாவ அப்பவும் பார்க்கல. ரெண்டாவது திருப்பு தண்ணிலாம் போகுது, அதே ஊற்றண்டையில் தான் கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தர் ஆகாரோட இல்ல, பிள்ளையோட கர்த்தர் இருந்தார். இந்த ஜீவ ஊற்று யாரோட இருந்தது? பிள்ளையோட இருந்தா. பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளை வளர்வதற்கு, கர்த்தர் பலிக்கு பெருகுவதற்கு அத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து நடத்தினார் இருப்பாய்கள். ஆமென். கர்த்தருடைய வாக்குப்படி அவன் வாழ்க்கை பலிகி பெருகியது. அன்பான தேவ பிள்ளையே, ஆமென். வாழவைக்கு ஜீவ ஊற்று நம்ம குடும்பத்துல, நம்ம சந்ததி வரும் பொழுது நம்ம ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சமாதானங்கள், சுகம் எல்லாம் பலிகி பெருகும். என்ன செய்யும்? பலிகி பெருகும். அப்போ பாருங்க, திறக்கப்பட்ட அவ கண்கு திறக்கப்பட்டது, அந்த ஜீவ ஊற்று திறக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பொக்கிஷமாக்கிய தாளை என்ன செய்வார்? திறப்பார். நீ அநேக ஜனங்களுக்கு என்ன செய்வார்? கடன் கொடுப்பார், கடன் வாங்காதிருப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆகார் தாம் பிள்ளைய வளர்க்க, திருமணம் கட்டி வைக்க எந்த கடனும் இல்லாம அவ பலிகி பெருக கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பலிகி பெருகும் ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறியதுன்னு பார்க்கிறோம். ஆமென். அப்போ வறண்ட வாழ்க்கையில் நீரூற்று என்ன செய்யும்? உண்டாச்சுன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, ரட்சிப்பின் ஊற்று புறப்பட்டு நம்மளை என்ன செய்யும்? ஆமென். ரட்சிப்பின் ஊற்று வந்து என்ன செய்யும்? நம்மளை சுத்தப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி, பரிசுத்தருக்கு முன்பாக, உண்மை உள்ளோருக்கு முன்பாக, நீதி உள்ளோருக்கு முன்பாக நம்மளை அதே நீதி உள்ளவனா என்ன செய்யும்? நிற்க செய்யும். அது ரட்சிப்பின் ஊற்று. ஆமென். இந்த ஊற்று இல்லாம பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா.